ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாரத்தோட முதல் நாள் வந்துட்டோம். நல்லா ஜாலியாக 2 நாள் ஜிங்கலாலாவாக டைமை ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் நம்மளோட மண்டேயை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் என்னோடய பிரம்ம கமலத்தை பார்த்துருப்பீங்க. அந்த செடி தாங்க இது. பாருங்கள், எல்லாருக்கும் டவுட்டு. ஸோ இதுதான் அந்த செடி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீக்கெண்டு முதல் நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீ கார்டனில் பூத்த பிரம்ம கமலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மொட்டு என்னோட ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு. இது 3 வருஷ செடிங்க. ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது ஒரு ஆகஸ்ட்டில் அந்த பூ பூத்துது. அந்த நேரத்தில் நான் இல்லை, நான் ஒரு டெத்து விஷயமாக ஊருக்கு போயிட்டேன். அதனால் என்னால் அந்த பூ விரிஞ்சதை பார்க்க முடியல. ஆனால் மொட்டுக்கள் வர வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தான் இருந்தேன். ஸோ கடைசியில் பூ விரிஞ்சதை என்னால் பார்க்க முடியல. ஸோ போன வருஷம் இந்த செடியில் பூக்கலை. நான் அப்போது ஒரு 6 இன்ச்சு பாட்டில் தாங்க வாங்கி வச்சேன். 100 ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு இலை மட்டும் நர்சரியிலேருந்து, லோக்கல் நர்சரியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சேங்க. வாங்கி வச்சதில் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே ஒரு வருஷம் கடைசியில் ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு பூ பூத்துது. ஸோ 2வது வருஷம் பூக்களை. நான் அதே 6 இன்ச்சு பாட்லேயே தான் வச்சுருந்தேன். பெருசாக இதுக்கு நான் கேர் கொடுக்கலை. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதில் பூ வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு இலை, இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு இலை, அப்படி தாங்க இலை வந்தது. பெருசாக இதோட க்ரோத் ஃபாஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு, இதை கொண்டு போய் செமிஷேடாக வைக்கிறீங்க. இது ஒரு கள்ளி வகையை சேர்ந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிலில் தாங்க வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்து அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு இலையும் 6 மாதத்துக்கு ஒரு இலையுமாவது வளர்ந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பூவாவது பூக்கும். நீங்கள் என்ன பாட்டில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பூ விரிகிறத நான் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து நான் இது பக்கத்தில் தாங்க உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ 8 மணிக்கு விரிய ஆரம்பித்த பூ எனக்கு தெரிஞ்சு மோரோவர் நல்லா விரியறதுக்கு 1:00 1:30 ஆகிடுச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே தூங்க போனேன். அது வரைக்கும் பக்கத்துலேயே சேர் போட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து இந்த பூ விரிகிறத பார்த்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி லைவில் வந்தவங்களுக்கு கூட தெரியும், நான் லைவ் கூட இதில் போட்டிருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட வாசனை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் மண் கலவை பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி தாங்க நான் இதை மொட்டை பார்த்த உடனே தான் சரி, அப்புறம் பூ சின்னதாக பூக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா 1 வீக் முன்னாடி தான் ஒரு பங்கு செம்மண், தொழு உரம், அப்புறம் கோகோ பீட்டு, கரும்பு சக்கை, அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பரில் சூடோமோனஸ், இதெல்லாம் சேர்த்து மண் கலவை கலந்து தான். இதுக்கு மணலெல்லாம் நான் போடலைங்க. கலந்து தான் நான் என்ன பண்ணேன்னா பெரிய 20 லிட்டர் வாட்டர் கேனில் மாற்றி வச்சேன். ஸோ அந்த 6 இன்ச்சு பாட்டில் ஃபுல்லாகவே வேராக இருந்ததுனால செடிக்கு எந்த டேமேஜும் வரல. நான் தட்டின உடனே அழகாக வந்துருச்சு. நான் அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா இந்த பெரிய வாட்டர் கேனில் இறக்கிட்டேன். லெட்ஸி வர வருஷம் எவ்வளோ பூ பூக்குது, இல்லை பூக்காமல் விடுதா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீட்டில் ப்ளூமாயி நான் பார்த்துருக்கேன். பட் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு முதல் பூ வரும்போது என்னோடய ஃபீல் அப்படி தான் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இதுக்காவது சேர் போட்டு உட்கார அளவுக்கு பக்கத்தில் இருந்தது. அது மேலே இருந்ததுனால அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன் பூ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. அப்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் தான் இந்த பிரம்மகமலம் விரியும் போதும். ஏன்னா முதல் பூவை நம்ம பார்க்குறதுன்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கார்டனர்ஸுக்கு. ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் இந்த பூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ராகன் ஃப்ரூட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பூக்கள் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம 2 கை அளவுக்கு இருக்கும். ஆனால் பிரம்மகமலம் நம்மளோட ஒரு கை அளவுக்கு தான் இருக்குது. 2வது ட்ராகன் ஃப்ரூட்டோட பூவோட இதழ்கள் நல்லா பெருசாக நீட்டாக இருக்கும்.
ஆனால் பிரம்ம கமலத்தோட இதழ்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருந்துச்சு. உள்ள மகரந்தம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு எல்லோ கலராக இருக்கும், ஆனால் இது ஒயிட் கலராகவே இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா லைட் சாண்டில் கலரில் இருந்துச்சு. இதை தொடும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல், அப்படியே எப்படி சொல்கிறது, பச்சிலம் குழந்தைய அப்படியே பூ மாதிரி தொடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தாங்க நான் தொட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது. இது ஒவ்வொரு வாட்டியும் விரிய விரிய என்னோடய ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, லேபர் வார்டுக்குள்ளே யாராவது டெலிவரிக்கு போனாங்கன்னா வெளியில் நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கும், என்னாச்சோ ஏதாச்சோன்னுட்டு அங்கேக்கும் இங்கேக்கும் நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நேரமும் விரியும் போதும் முக்காப்பூ பாதி பூ இல்லைங்க, முக்காப்பூ விரிகிற வரைக்கும் வாசனையே இல்லை. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க பிரம்மகமலம் பூ ரொம்ப வாசனையாக இருக்கும்னுட்டு. கடைசி வரைக்கும் முக்காப்பூ விரிகிற வரைக்கும் வாசனையே இல்லை. ஐயோ இது வாசனையே இருக்காது போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபுல் பூவும் விரியும் போது இதோட வாசனையோ பெரிய வாசனை தாங்க. ஆனால் என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, கண்டிப்பாக கடைசியில் அதோடய வாசனை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. ஓகே, ரெண்டாவது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி முதல் நாளில் நம்ம சந்தோஷமாக நம்மளோட வேலைகளை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நானுமே என்னோடய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சரி, காலையிலேயே இப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வேலைக்குன்னு போயிட்டேன்னா அப்புறம் அந்தந்த வேலையிலே நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுறதுனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியாமல் நடுவில் ஆகிடுச்சு. அதனால் எந்த வேலை இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா, அதாவது நம்ம செய்கிற ஒரு வேலையை நாளைக்குன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடாதுங்க. நம்மளோட வேலை இன்றைக்கி என்ன டாஸ்க்கோ அதை கண்டிப்பாக காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி இவ்வளோ இந்த வேலை இருக்குது அப்படின்ற ஒரு சார்ட்டோடு நீங்கள் ரெடி ஆகுங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அந்தந்த வேலையை அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு நம்ம என்ன வேலை செஞ்சோம் என்ன செய்யலை அப்படின்ற டீட்டெயில் கிடச்சிரும். ஓகேவா, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு வேலையை தள்ளி போட்டோன்னா நாளைக்குன்ட்டே போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம அந்த வேலையை திருப்தியாக செய்ய முடியாமல் போயிடுங்க. ஓகேவா, அது சமையலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ் வேலைகளாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கின்னு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு இருக்கிற வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுருங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ரெண்டாவது, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களோட வேலை பளு அதிகமாகும். கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதை தான் நான் சொல்லுவேங்க. டைம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற டைம், இப்போ இருக்கிற டைம் நமக்கு நாளைக்கு கிடைக்காது. அதனால் இன்றைக்கி இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அன்றைக்கி அந்த டைமில் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் ஓரளவுக்கு 90% நான் அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிக்கணும்னு நினைப்பேங்க. ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போகமாட்டேன். ஆனால் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே போகிற என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய கார்டன் தாங்க. ஏன்னா என்னால் தனியாக அதை பேலன்ஸ் பண்ண முடியல. 1-2 இருந்திருந்தால் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பட் நிறைய இருக்கிறதுனால என்னால் டைம் கிடைக்கும்போது தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னென்னா ஃபில்ஃபில் ஆகாத ஒரு வேலை அப்படின்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு வேலை தாங்க சொல்வேன், கார்டன் வேலை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டே டு டே ஏதாவது புது வேலை வந்துக்கிட்டே இருக்கும் கார்டனில். ஸோ அதனால் எனக்கு ஃபில்ஃபில் ஆகாத ஒரு வேலை கார்டன் வேலை. ஓகேவா, ஸோ இந்த பூ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 3/4 பூ விரிஞ்சிருச்சு. வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்து தாங்க. ஆனால் இந்த டைமில் தான் இதோட வாசனை இருந்தது தெரியுமா. அப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வாசனைங்க. அப்படி மனம்னா அப்படி ஒரு வாசனை. அப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அப்போ அந்த வாசனை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ எல்லோரும் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ அதை அப்படி என்ன சொல்கிறது, அதை விரியும் போது நீ மனசில் நினச்சிக்கிறதெல்லாம் வேண்டிக்கோ அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பட்டு பூக்கள் எப்போவுமே அழகு தான். அது கடவுள் படைத்த எல்லா பூக்களுமே நமக்கு அழகு. மனசுக்கு எப்போவுமே அது வருத்தத்தை தராது. ஈவன் நம்ம கள்ளிப்பூ கூட அழகு தாங்க. ஸோ இதுதான் அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் இதுதான் இருக்குது. நிறைய பேர் அப்போவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்ஸ்லலாம்
எனக்கு ஒரு கட்டிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாரி, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே என்னோடய செடியை பார்க்குறீங்க இல்லையா, மொத்தமே என் செடியிலேயே ஒரு 10-12 இலை தான் இருக்கும், 10 இலை தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுலேயே நான் இப்போ கட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஒரு இலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சாரி, கண்டிப்பாக வளர்ந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நீண்ட நாள் காத்திருந்து இப்போது நம்மளோட அந்த பிரம்மகமலம் நல்லா அழகாக பூத்துருச்சு. ஸோ இதுதான் இப்போது பாருங்கள், சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு தாமரம் மாடல் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு மில்கி ஒயிட் பெட்டல்ஸு. எப்படி சொல்கிறது, அழகோ அழகு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி தூங்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். 8 மணிலேருந்து அது பக்கத்துலேயே உட்காந்து நான் தூங்க போகும்போது மணி 2. ஸோ இன்பிட்வீனில் 4 o'clock வேறு ஓடி வந்து பார்த்தேன். ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா 3 ஹவரில் அந்த பூ வந்து வாடிடும் அப்படின்னாங்க. அதனால் அதை நோட் பண்ணணுமேன்றதுக்காக கடன்ட்டு கொஞ்சம் போய் படுத்து திருப்பி 4 o'clock எழுந்திரிச்சு ஓடி வந்து அந்த பூவை பார்த்தேன். பட் இப்படி தான் நல்லா விரிஞ்சு இருந்தது. அந்த பூ வாடாமல் இருந்துச்சுங்க. 3 hours இல்லைங்க, 8 o'clock இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் இந்த பூ வந்து நல்லாவே விரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெயில் வராமல் இருந்ததுதான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தாங்க ஒரு 7-8 மணி வரைக்கும் கூட நல்லா விரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் சீக்கிரமாக வந்துட்டதுனால இந்த பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா மூட ஆரம்பிச்சிருச்சு. லென்த்தி வீடியோ தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதோட வாசனை எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு தாழம்பூவோட வாசனையும் கூடவே மல்லிப்பூவோட வாசனையும் அப்புறம் கூடவே கொஞ்சம் பன்னீர் ரோஸ் வாசனையும், இந்த 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணினா ஒரு வாசனை வரும் பாருங்கள், அப்படி இருந்தது. டோட்டலாக சொல்ல போனால் நல்லா ஃப்ரேக்ரன்ஸான கம்ஃபர்ட் வாசனை இருந்ததுங்க. நல்ல வாசனைனா நல்ல வாசனை, அருமையாக இருந்துச்சு உண்மையாகவே. அந்த பூக்கிற ஃபுல்லாக விரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பூவோட வாசனை நல்லாவே தெரிஞ்சுது. ஓகே, பிரம்மகமலத்தை நல்ல வெயிலில் வைங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு வைங்க உங்கள் வாட்டர் கேனில். இந்த மரத்துக்கடியில் வைக்கிறேன், ஷேடு கீழே வைக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தான் இதுவும் நமக்கு. ஸோ நல்லாவே வெயிலில் வைங்க, நல்லா தண்ணி கொடுங்க. வெயில் நேரங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் மாட்டு உரம், சாணி அதெல்லாம் போட்டு மண்கலவை, 2வது கடலை புண்ணாக்கு இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம ஆஸ் யூஷுவல் செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இது வந்து நமக்கு மெயின்டைனும் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நான் கேட்குறேன், ரெட் கலரும் பிங்க் கலரும் யாராவது சேல் பண்ணுறதா இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அந்த 2 கலரும் நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அது 2 கலர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ப்ளூ கலர்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் கொடைக்கானல்லேருந்து, அதாவது வைலட் கலருன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. லெட்ஸ் சி, பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிங்க்கும் ரெட்டும் நம்மக்கிட்ட இல்லை. யாராவது சேல் பண்ணுறாங்கன்னு அந்த கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணி அந்த இதை வாங்கிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம மார்னிங் தான் நீங்கள் இந்த பிரம்மகமலத்தை பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு 6 o'clockங்க, மார்னிங் 6 o'clock நீங்கள் இது தாங்க மெயின். ஒரே ஒரு இலை, அது இப்போ கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது சைடில் வந்த ஸ்டெம்மு தான் இதெல்லாம் வந்து இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ மார்னிங் 6 o'clock இந்த பூவோட அப்டேட் அதுதாங்க. அதாவது கொஞ்சமாக மலர்ந்தது அப்படியே மூட ஆரம்பிச்சிருச்சு. வாசனையும் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் இப்போ பழைய மாதிரி மொட்டாவே நிற்கிது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாவ் அ நைஸ் டே. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.